ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? சப்ஜா சீட்ல ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் பண்ண போது இப்போ இந்த வீடியோல காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 6 லிட்டர் பால் எடுத்திருக்கு, சுண்டை காய்ச்சிக்கலாம். 6 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகுற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இதில் குங்குமப்பூ போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இது குங்குமப்பூ ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டை காய்ச்சிக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். சப்ஜா சீட் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. முந்திரி பாதாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி சப்ஜா சீடெல்லாம் போட்டு நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் கூட ஹெல்த்தியும் கூட தான். நான் இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்சியில் அரைச்சி பவுட்ரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வேணுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட் இதில் போடலாம். நீங்கள் தேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, எனக்கு சுகர் வேணான்றதால ஆட் பண்ணலை. நீங்கள் ஹனி இல்லை சுகர் இது மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் மேலே போட்டுடலாம். இது குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.